ஹலோ, ஹாய் எவ்ரிஒன். டுடே வந்து ஒரு நேச்சுரல் சீனரிஸ் பார்க்க போறோம். இதுவரைக்கும் பண்ணாம, இது ஒரு டிஃப்ரெண்ட்டா இந்த பர்பிள் கலர்ல ஒரு நேச்சுரல் சீனரிஸ் பண்ண போறோம். பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ண போறோம். பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு என்னலாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமானது போஸ்டர் கலர், நெக்ஸ்ட்டு பேலட்டு, அப்புறம் வாட்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரஷஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா, பர்பிள் கலர் எடுத்துக்கிறேன். கலர் பிக்ல எனக்கு தேவையான எந்த அளவுக்கு எனக்கு தேவையோ, அந்த அளவுக்கு நான் வந்து கலர் பிக்ல பர்பிள் கலர் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒயிட். ஒயிட் எந்த அளவுக்கு தேவையோ அதையும் நான் எடுத்து இந்த தனியாக பேஸ்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். பர்பிள் கலரை கொஞ்சம் வாட்டர் லைட்டாக எடுத்து ஆட் பண்ணி பேலட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ப்ரஷ்ஷில். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டாப்பில் ஸ்கை இருக்குல்ல, அந்த டாப்பில் பர்பிள் கலர் அடிக்கிறேன். ரொம்பவும் தண்ணியாக கலந்துடக்கூடாது. அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன்னா, ஒயிட் எடுத்துக்கிறேன். ஒயிட் எடுத்து கலர் கூடயே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாகவே கூட அடிச்சுட்டு அதுக்கு மேலே கூட நம்ம கலர் ஃபில் பண்ணிக்கலாம். நான் எந்த ஆங்கிளில் கலர் ஃபில் பண்ணேன்னா ஃபுல்லாகவே என்ன டைரக்ஷன் யூஸ் பண்ணுறேன், இந்த ஸ்லிப்பிங் டைரக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். மேலே லைட்டாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அந்த டார்க் கலர் எடுத்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இங்கேயும் லைட் பர்பிள் தான் தேவைப்படுது. அப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஒயிட் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இதில் இன்னும் கொஞ்சம் ஒயிட் யூஸ் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு பர்பிள் இன்னும் கொஞ்சம் எடுத்து இந்த இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சில பேருக்கு வந்து கலர் வந்து மிக்ஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். டார்க்கு, மீடியம், லைட்டு. சென்டரில் பார்த்தீங்கன்னா லைட் வரும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீடியம் வரும், இந்த 2 இடத்துல பார்த்தீங்கன்னா டார்க் வரும். அப்போ அந்த 3 கலர்ஸை செப்பரேட்டாக மிக்ஸ் பண்ணி எந்த அளவுக்கு தேவையோ செப்பரேட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஒவ்வொரு கலர் லைட், மீடியம், டார்க் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கலர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது பிளாக் கலர். சென்டர் நான் சொன்ன மாதிரி புஷ்ஷஸ் பிளாக் கலர்ல. சென்டர் வர வர அந்த புஷ்ஷஸ் வந்து சின்னதாக மாறிடணும். புஷ்ஷஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சென்டர் சின்னதாகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் போக போக நீங்கள் பெருசாக பண்ணிக்கலாம்.
அப்படியே வாட்டரில் அதோட ரிஃப்ளெக்ட் வரும். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் டல்லாக கொஞ்சம் லைட்டாக சின்னதாக ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அங்கே எப்படி வருதோ பெருசு வர்றதுனா பெருசாக சின்னதாக இருக்கிறதுனா சின்னதாக ரிஃப்ளெக்ஷன் அப்படியே இப்போ நான் என்ன திங்க் பண்ணுறேன்னா இந்த தானே சின்னதாக ஒரு லேண்டு இந்த தானே இருக்கிற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே நம்ம ட்ரா பண்ணோம்ல இந்த இடத்துல ஒரு ட்ரீ வரையப்போ ட்ரீ வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா திக்காக பெயிண்ட் வந்து வாட்டர் ரொம்ப அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக ஃபஸ்ட் இந்த மாதிரி பிரான்ச்சஸ் ட்ரா பண்ணிங்க. அப்புறமேட்டா ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துங்க. வாட்டர் அதிகமாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் திக்காக ரொம்ப வாட்டர் இருக்கக்கூடாது, கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும் ப்ரெஷ்ஷு. அப்போ அந்த எஃபெக்ட் வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்களா, ப்ரெஷ்ஷை வந்து கொஞ்சம் ஃபார்ம் பண்ணுறேன். அந்த தடவை வந்து ஒரு லீஃப் டெக்ஸ்சர் பண்ணுறதுக்கோசம் நான் எப்படி பண்ணுற பாருங்கள். ஃபார்ம் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் க்ளோஸ் அப்பாக வைக்கிறதுனால. ஆனால் மேலே இருந்து வச்சு பண்ணக்குள்ள என்னுடைய கையே மறைச்சிடுது. நான் என்ன பண்ணேனே உங்களுக்கு தெரிய மாட்டுது. வந்து ட்ரீ பண்ணிட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நான் வந்து ஸ்டோன் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த தண்டை. ஸோ நல்லா ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், வாட்டர் அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த இடத்துல வந்து 2 ட்ரீ போடலான்னு தோணுது. ஸோ 2 ட்ரீ வரையன்ட்டு பார்க்குறேன். அழகாக ரவுண்ட் ப்ரெஷ்ஷாக முடிஞ்ச அளவுக்கு சின்ன ப்ரெஷ்ஷாக எடுத்துங்க. ஏன்னா அப்போ தான் அந்த லீஃப் கொடுக்கறதுக்கு அந்த டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்கு இந்த தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் அதோடைய ஓலை வந்து இப்படி தொங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ணக்குள்ள பார்க்கறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரீயே போதும். என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல சின்னதாக கிராஸ் பண்ணுறேன். ரொம்ப தின் ப்ரெஷ்ஷில் பண்ணுங்கள், இல்லைன்னா பாயிண்ட் ப்ரெஷ்ஷில் கூட பண்ணலாம். இப்போ நான் பண்ணுறது வந்து கொஞ்சம் பெரிய ப்ரெஷ் தான். நீங்கள் இந்த மாதிரி பண்ண பண்ண உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவே ஆகிடும். நம்ம ஸ்டார்டிங் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண பண்ண நீங்கள் இதோட பெரிய ப்ரெஷ்லேயே கிராஸ் போட ஆரம்பிச்சிட்டீங்க.
இதெல்லாம் முடிஞ்சது. கடைசியாக சன் போட்டுக்கலாம், ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் ப்ரஷ் என்ன ப்ரஷ் சேஞ்ச் பண்ணுறேன், எப்போ என்னென்ன கலர் கூட எந்தெந்த கலர் மிக்ஸ் பண்ணுறேன் எல்லாமே கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து டைரக்ட் ஒயிட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சன்னுக்கு. ஸோ டைரக்ட் ஒயிட் கலர் எடுத்துக்கிட்டேன். சன்னை வந்து இந்த தலை பண்ணுது. ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கணும். இந்த சன்னு இந்த ட்ரீக்கு எவ்வளோ நாள் டைம் எடுத்துங்க, ஆனால் அந்த ஃபினிஷிங் லுக் வந்து கொடுத்துருங்க. ஸ்டார்டிங்கில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். அப்படியே போக 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 உங்களுக்கு டைமிங்லாம் கொஞ்சம் கம்மியாகிட்டே வரும். பண்ண 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 ப்ராக்டிஸ் பண்ண 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 அந்த கான்ஃபிடென்ட் லெவல் உங்களுக்கு இன்னும் அதிகமாகிடும். சன்னு கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கு. நான் என்ன கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிடுறேன். ரிஃப்ளெக்ஷன்றதுனால டைரக்ட் ஒயிட் கொடுக்காம அழகாக வாட்டரில் லைட்டாக அதோடைய வேவ்ஸ் சன்னில் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும் இந்த வாட்டரில். அதோடைய அந்த அப்படி கொடுக்கல, அது வாட்டரில் இருக்குன்ற ஃபீல் நமக்கு கொடுக்கும். ஸோ பிக்சர் முடிஞ்சிச்சு. ரொம்ப ஈஸியான பிக்சர் தான், ட்ரை பண்ணுங்கள். என்னுடைய சைனை வந்து இந்த இடத்துல போடுங்க. நீங்களும் உங்கள் சைனை கொஞ்சம் இந்த பிக்சர் எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் போடுங்க. 2024. அப்புறம் என்னன்னா, ஒரு 2-3 பிக்சர் பண்ணியிருப்பேன். எதுக்குமே லைக்ஸ் அதிகமாக இல்லை, கமெண்ட் எதுவும் இல்லை. கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பார்த்து லைக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த சுற்றி நான் ஒயிட் கலர் டேப் ஒட்டியிருப்பேன். இது எதுக்கு ஒட்டியிருப்போம் நம்ம நீங்கள் நிறையா பேர் திங்க் பண்ணியிருப்பீங்க. நானும் ஒரு 2-3 வீடியோ சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். இது எதுக்குன்னா, நம்ம இந்த பேஸ்ட் பண்ணிட்டோன்னா இதை சுற்றி பார்டர் மாதிரி ஒயிட் கலரில் அழகாக இருக்கும். நம்ம எங்கே டிஸ்பிளே பண்ணாலும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த பெயிண்டிங்லாம் ஃபினிஷ்டு, இந்த பேப்பர் இந்த பெயிண்ட் அப்படியே அழகாக ரிமூவ் பண்ணக்குள்ளார பாருங்கள், நம்ம பண்ண பெயிண்டிங் வந்து அழகாக அது சேஞ்ச் ஆகிட்டே வருதுங்களா. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து இந்த டேப் யூஸ் பண்ணுறோம். 1 இன்ச் சைஸில் இந்த டேப் வாங்கிக்கிங்க. இதுக்கு பேர் வந்து மாஸ்கிங் டேப்புன்னு சொல்லுவாங்க, அப்படின்னா மெடிசன் டேப்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.